வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் மகளிர் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் முந்தைய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களின் எதிர்காலம் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் மகளிர் உரிமைத் தொகை, மாணவ மாணவிகளுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் ஆகிய திட்டங்கள் தொடருமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டத்துக்கான நிதி இந்த மாதம் குறிப்பிட்ட தேதியில் வராதது பயனாளர்களிடம் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த இத்தகைய முக்கிய மக்கள் நலத்திட்டங்களை அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஜோசப் விஜய், மக்களுக்கு பயன் தரும் எந்த ஒரு நலத்திட்டமும் நிறுத்தப்படாது. முந்தைய அரசுகளுடைய முக்கிய திட்டங்கள் அனைத்தும் இந்த அரசிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மிக உறுதியாக தெரிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு பெரும் நிம்மதி அளித்தது. அதனுடைய முதற்கட்டமாக இன்று காலை புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர்களின் மாதாந்திர உதவித்தொகையான ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பல கோடி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை குறித்த அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமைத் தொகை வழக்கம் போல நாளையோ அல்லது விரைவில் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அதாவது விரைவிலேயே ரூபாய் 1000, தற்போதைக்கு 2500 வழங்கப்படாது, ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், இந்த திட்டம் மறுசீரமைப்புக்கு பின்பே ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக மே மாதம் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வருவதற்கு மிக குறைந்த வாய்ப்புகளே உள்ளது. விரைவிலேயே ரூபாய் 1000 வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.